ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். தனுஷ் அவர்களுக்கு நெக்ஸ்ட் மூவி என்னன்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கு. அதுக்கான முக்கிய காரணம் ரீசெண்டா சோஷியல் மீடியாவில் தனுஷ் அவர்கள் D×V அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு சோஷியல் மீடியாவை பிளாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல அதுதான் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அது கூடவே தத்துவ வரிகள்லாம் போட்டு இன்னுமே நான் வேற லெவல் பண்ணிட்டு இருந்தாரு. அதோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் 10ஆம் தேதி வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லாருமே காலையிலேருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் வரல. 6 மணினாங்க, 7 மணினாங்க, கடைசி வரைக்கும் வரல. இப்போ கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கு தான் அதை விட்டுருக்காங்க. படத்துக்கு தமிழ் முருகன் டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தில் தனுஷ் அவர்கள் 6 பேக்லாம் வைக்க போறாரு போல. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாத ரொம்ப நாள் கழிச்சு சுத்த தமிழ்ல ஒரு படம் பேர் வச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் தான். வெற்றிமாறனுக்கு இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான ஜனரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்டா சூர்யா அவர்கள் கருப்புசாமியை வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்திருந்தாரு. இப்போ தனுஷ் அவர்கள் பெரிய ப்ராஜெக்டா முருகரை வச்சு பிளாக் பஸ்டர் கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, படத்துக்கு பட்ஜெட் கொஞ்சம் அதிகமானாலும் படத்தை குவாலிட்டியா பிரசன்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம படத்தை நிறைய லாங்குவேஜ்ல டப் பண்ணி வேர்ல்டு வைடா கிராண்டா ரிலீஸ் பண்ணணும். படமும் 1000 கோடி அடிக்கணும்ன்றது என்னுடைய தாட்டு. ஏன்னா தெலுங்கு சினிமாவில் கன்னட சினிமாவெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க படத்தை நல்லபடியா எடுக்கணும்னு வாழ்த்துக்கிறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து என்னெல்லாம் அப்டேட்ஸ் கொடுக்குறாங்கன்றத. வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.